வணக்கம். பிஎன்எஸ் பெரோடே ஃபார்ம் உங்கள் மணிகண்டன் பேசுகிறேங்க. இப்போ பார்த்தீங்கன்னா டே 3 ஒரு மெடிசன் வீடியோங்க. நம்ம நிறைய வாட்டி இங்கிலீஷ் மெடிசன் தான் சொல்லியிருக்கோம். தமிழ் மெடிசன் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. எப்படி கோழிக்கு நோய் வராமல் இப்போ இருக்கிற பறவை காய்ச்சல் பரவிட்டு இருக்குன்றாங்களா, அதனால நம்ம ப்ரிவென்டிவாக நம்ம எப்படி கோழிங்களுக்கு ஒரு பெருசாக செலவே இல்லாமல் நம்ம எப்படி கோழிங்களை நோய் இல்லாமல் பாதுகாத்துக்கலான்றதாங்க பார்க்க போகிறோம். ஒன்றும் இல்லைங்க, நம்ம தண்ணியிலையா இருக்கட்டும் இல்லை தீவனத்துலேயும் சரி, ஆடாதோட குப்பைமேனி, துளசி, வேப்பிலை, சீரகம், மிளகு, பூண்டு, கொஞ்சோண்டு இஞ்சி, ஸோ இது எல்லா பொருளையும் ஆட் பண்ணி ஒரு நல்ல ஒரு பேஸ்ட்டாக அரைச்சி எல்லாத்துலேயும் ஒரு கைப்பிடி எடுத்துக்கோங்க. இஞ்சி அரை ஸ்பூனு, ஜீரகம் அரை ஸ்பூனு, மிளகு அரை ஸ்பூனு, பூண்டு ஒரு 4 பல்லு போதுங்க. இதெல்லாம் போட்டு மைய அரைச்சிங்கன்னா ஒரு பேஸ்ட் மாதிரி வரும். அதை 1 லிட்டர் தண்ணியில் கொதிக்க வச்சு அதை ஒரு 500 ml ஆறுனதும் நம்ம கோழிங்களுக்கு எத்தனை லிட்டர் வைப்போமோ அதில் ஒரு 100 மில்லி 150 மில்லிங்கிற அளவுக்கு இதை கலந்து வச்சிங்கனாலே நோய் வராமல் இருக்கும். இல்லைன்னா தீவனத்தில் பிணைஞ்சி வச்சிங்கனாலே எந்த இதுவும் வராமல் இருக்குங்க. இதில் குப்பை மீன் விட்டு கம்மி யூஸ் பண்ணுங்க. ஏன்னா குப்பை மீன் காரத்தன்மை அதிகமாக உள்ளதுங்க. அதனால கோழிங்களுக்கு அல்சர் வர வாய்ப்பு இருக்கு, வயிற்று புண்ணாயிடும். அதை கொஞ்சம் அளவாகவே கம்மி யூஸ் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருச்சுன்னா நம்ம பேஜை கொஞ்சம் ஃபாலோ பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். நன்றி, வணக்கம்.